வற்றாத கடல், தூணில்லா வான், பல் சுவை தரும் பால், பூக்களை தேடி திருந்து தேனெடுக்கும் தேனீக்கள் நீங்கள் நாணம் அனைவரையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். 8 திக்கும் இருக்கும் இஸ்லாமிய மக்களின் தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு வீடியோவில் ஒரு பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கிங்ஃபிஷரை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோலையும் ஒரு பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பறவையினுடைய பெயர் பார் டெயில்ட் காட்விட். தமிழில் பட்டைவால் மூக்கன் என்று அழைக்கிறாங்க. அப்படின்னு இந்த பறவை செஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு அதோடைய டெஸ்டினேஷனை நான் ஸ்டாப்பாக பறந்துருக்கு. அமெரிக்கா டு நியூசிலாந்து, அலாஸ்கா அப்படின்ற இடத்துல இருந்து ஆக்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் ஸ்டாப்பாக பறந்துருக்கு. நமக்கு தெரியும், பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி பறவைகள் இடம்பெயரும், ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்றது தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் போகுமான்றது மிகப்பெரிய ஆச்சரியம். இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இது ஆக்சுவலி இப்படி ஒரு பறவை இருக்கு. இந்த பறவை பல வருஷமா இத்தனை கிலோமீட்டர் கடந்து போகுதுன்றதை கேள்விப்பட்ட கார்டியன் என்ற ஒரு கம்பெனி இந்த பறவையினுடைய டெயிலில் 5 கிராம்ஸ் எடை கொண்ட ஒரு சேட்டலைட் டேக் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதன் மூலிமா அதை மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக. இந்த பறவை 12,200 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக தான் கேட்டிங்க, 12,200 கிலோமீட்டர் பறந்து அதனுடைய எல்லையை நான் ஸ்டாப்பாக எந்த ஒரு தூக்கம், இடையில எங்குமே உணவு, எந்த ஒரு உறக்கம் எதுவுமே இல்லாமல் கடந்து போயிருக்கு. இது எப்படி சாத்தியம், அது எப்படி நடக்கும் அப்படின்னா, படைத்த அல்லாஹ் நாடினால் இது சாதாரண விஷயம், கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு விஷயம், இவங்க மானிட்டர் பண்ணது எத்தனை கிலோமீட்டர்ஸ், இது மாதிரி எத்தனை ட்ரிப் அது பறந்து போயிருக்குன்றது அல்லாஹ் அறிவான். இந்த பறவையுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது காற்றில் அதிக வேகத்தோட பறந்து போகணுன்றதுக்காக அதனுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே சுருக்கிக்குமா. ஆர்கன்ஸ் எல்லாம் சுருக்கிக்கிட்டு அதிக ஸ்பீடை எடுக்கணும் அப்படின்றதுக்காக இது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது. 190 to 400 கிராம்ஸ்குள்ளே அதனுடைய உடல் எடை சுருங்கிடும். அதனால பறக்கிறது, வேகமாக பறக்க முடியுது. இது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா? பறக்கும் போதே அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு அது உடல் எடையை குறைச்சி தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துது. இது 55 மைல்ஸ் பர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடில் பறக்குது. ஆன் அன் ஆவரேஜாக 55 மைல்ஸ் பர் ஹவர் பறக்குது. 12,200 கிலோமீட்டர்ஸை கடந்து செல்லும் போது அது எவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நம்ம. அது எல்லாத்துக்குமே அதுக்கான அந்த நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு ஆற்றலை கொடுத்தது யார்? படைத்த அல்லாஹ். அவனால் மட்டும் தானே கொடுக்க முடியும். நம்மளே ஒரு சென்னையிலேருந்து ஒரு பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோம் அப்படின்னாக்கா இடையில எவ்வளோ பிரேக் எடுக்கணும்னு நம்ம பார்க்குறோம். சரி, டீ சாப்பிட்டுட்டு போகலாம், ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த ஒரு பறவை எப்படி அந்த காற்றை கிழிச்சுக்கிட்டு பறக்கக்கூடிய பறவைக்கு எவ்வளவு டயர்ட்னஸ் இருக்கும், எந்த அளவுக்கு பசி இருக்கும், அது எல்லாத்தையுமே கடந்து அது ஒரு பெசிபிக் ஓஷியனையே கடந்து செல்லுதுன்ற வேற வழியும் கிடையாது. அது எங்கேயுமே நிற்க முடியாது, எங்கேயும் நிப்பாட்டி உறங்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அறிவையும் அதுக்கான ஒரு ஸ்டெமினாவையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். பறவைகளை பற்றி அல்லாஹ் குரான்ல கூறியிருக்கிறான். Do they not see how birds controlled in the atmosphere of sky? None holds them up except Allah. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அந்த பறவையை அந்த ஸ்கைல நிப்பாட்ட முடியாது. யார் ஹோல்ட் பண்ண முடியும் அல்லாஹ்வை தவிர? இதுதான் அல்லாஹ் குரான்ல குறிப்பிடுறான். அவர்கள் பறவைகள் வானத்தில் பறப்பதை பார்க்கவில்லையா? அல்லாஹுவை தவிர அவற்றை அங்கு நிலை நாட்ட முடியும் என்பது யாரால் முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுல நம்ம அல்லாஹ்வுடைய ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒவ்வொரு விஷயம், இப்போ இந்த பேர்ட் இருக்கு இல்லையா, அந்த பார் டெயில்டு காட்விட் இந்த பேர்ட், இந்த பேர்ட் ஏரோடைனமிக்ஸ் ரிசர்ச்சில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஜெட் ஏர்பிளைனோட விங்ஸ் எல்லாமே இந்த பேர்டனுடைய உடலமைப்பை சார்ந்தே அதை பொறுத்தே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயற்கைக்கும் பின்னால் அல்லாஹ்வினுடைய படைப்பு தான் இருக்குது.
நம்ம பெருசாக வந்து சயின்ஸு ரொம்ப க்ரோ ஆகிடுச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கோவிட் வரும்போது நம்ம நினச்சி பார்த்துருப்போம், இன்னும் நம்ம சயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு அப் டு த மார்க் ரீச் ஆகலை அப்படின்னு. ஸோ அல்லாஹுடைய படைப்பில் ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இன்னும் விளங்கியிருக்கோம். இன்னும் பல 100,000 படைப்புகள் இருக்குது. அது நிறைய பறவை வகையிலேயே நிறைய கண்டுபிடிக்க முடியாதது இருக்குது, மீன் வகையில் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இது போல் நிறைய வீடியோஸ் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ்.